குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்ற பெரியோர்கள், சைவ ஆர்வலர்கள், பரீட்சார்த்திகள் மற்றும் விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார், சைவ புலவர் சண்முகவடிவு தில்லைமணி அம்மையார் மற்றும் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மனு அம்மையார், கமலா ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக தேவார பாராயணத்துடன் எங்களுடைய நிகழ்வை ஆரம்பிப்போம். குஞ்சரியம்மா அன்மியூட் பண்ணிட்டு படிங்கோ. குஞ்சரா அன்மியூட் பண்ணுங்கோ. அன்மியூட் பண்ணுங்க குஞ்சரா அம்மா. இப்ப அன்மியூட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். தானன முன்படைத்தான் அதை அறிந்துதன் பொன்னடிக்கே நானனன் பாடலந்தோ நாயினையை பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்துங்க ஊனுயிர் வேறு செய்தான் நாடித்தான் மலையுத்தமனே செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் பிரித்த பொருள் எனக் கொண்டு இவ்வியல்பு சைவனரி அல்லவற்று இல்லை என பொய்வகையால் பொருள் சிவனன்று அருளாலே உணர்ந்தறிந்தார். நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, சிற்சவேச சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம். நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய குஞ்சரா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது விரிவுரையாக திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தினுடைய நிறைவு பகுதியை சைவ புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவரை விரிவாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் மிஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தீட்சா உருவை என்னுடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு தில்லை நடராஜ பெருமானை வணங்கி இந்த அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் தலைவர், அடுத்தது இந்த ஒழுங்கமைப்பு செய்து எங்களுக்கு இந்த பாடநெறிகளை வலுவாக தந்து கொண்டிருக்கின்ற ஆனந்தி ஜெயரட்னம் அம்மையார் அவர்களே, தொழில்நுட்ப வசதியை செய்து கொண்டிருக்கின்ற மனோ அம்மையார் மற்றும் கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களே, அனைவருக்கும் உண்மையிலே பாராட்டுக்கள். இறை பணிதான் இது அத்தனையும். இறைவன் உங்களை எல்லாம் அந்த அளவுக்கு தெரிந்து ஈர்த்து ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்று அந்த வார்த்தையின் மேலத்தான் உண்மையா கூற முடியும். ஆகவே அவ்வளவு அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு அடியேனையும் இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தில் அவருடைய வரலாறுகளை எல்லாம் நாங்கள் விளக்கமாக பார்த்தோம். அதை விட ஒவ்வொரு பாடல்களாகவும் பார்த்து முடித்திருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது சித்தாந்தத்தின் நோக்கோடும் சில பாடல்களினுடைய விரிவாக்கங்களையும் பார்த்து இதோட நிறைவு செய்யலாம் என்று நினைத்து கொண்டு இந்த பாடலை தொடங்குகிறேன். முதலாவது பாடல் இருக்குதானே, எங்கட கூற்றாயினவாறு விளக்ககளில்
கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் விடியாது வணங்குவன் எப்பொழுதும் தொற்றாதின் வயிற்றினகம்படியே என்ற அந்த பாடல் இருக்குதானே, அந்த வயிற்றினகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியோட ஆற்றிய நதியே நதியை கடில வீரட்டான துறையம்மானே. அதுல ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே என்று முடியுது. அப்ப ஏற்றுக்கொண்டால் ஏறு வாகனமுடையவரே. அப்ப அதுல என்ன சொல்லுது என்றால், அந்த பாடல் புத்தகத்தை பார்க்கிற நேரம் அந்த ஏற்றுக்கொண்டவனே என்று சொல்றார். அப்ப ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும், அப்ப ஏற்றுக்கொண்டவனே என்று சொல்றார். அப்ப ஏறு வாகனமுடையவரே, திருநீறு இட்ட அடியவர்கள் புனியால் துன்பத்தினால் ஆயிற்று. ஆனா நான் முதலும் ஒரு இந்த என்னுடைய சொன்னான், அந்த ஆயிற்று என்ற கூற்று, அந்த கூற்றாக வாகீசராக முனிவராக இருந்த நேரம் அவர் அந்த நேரம் அந்த கூற்று இந்த பிறவியில் எனக்கு அது கூற்றாக வந்துட்டு என்று சொன்னார். அடுத்தது ராவணனுக்கு அந்த வாழ்வும் வாட்படையும் கொடுத்தது நாவுக்கரசர் தான். ஏன் ராவணனுக்கு வாழ்வை கொடுத்ததே, அவர் பெரிய சிவபெருமானுடைய பெருவிரலில் அழிந்து கொண்டிருந்தவர். இவர் தானே அந்த வாழ்க்கையை கொடுத்ததும் வாட்படைய திரும்பவும் அந்த வாட்படை எடுத்து தான் வீரத்தை கொண்டு வரதுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் நாவுக்கரசர் என்றது. அந்த கூற்று தான் இப்ப வந்துட்டு அதான் கூற்றாயினவாறு என்ற அந்த செய்தியை நான் சொன்னேன். அந்த வகையில இப்ப நாங்க பார்க்கும் பொழுதோ அந்த ஆயிற்று என்னும் அந்த உட்கருத்து தோன்ற கூற்று ஆயினவாறு என்று உரைத்தல், அதை சுட்டலாம். அப்ப கூற்றுவனின் பிடியிலிருந்து மார்க்கண்டேயரை விடுவித்தது போல அவருடைய திருவருட்கருணை மனதில் பதிய அந்த நிலையில இருந்து அப்ப குடலில் தோன்றிய என்ற பிணியை உருவகித்து அதையும் நினைத்து அதையும் ஆயிற்று என்ற அந்த இறையாற்றலை அவர் அதுல சொல்றாரு. அப்ப அந்த இறையாற்றல் இல்லாம அந்த அந்த பிறவாற்றலால் நீங்க இயலாது என்ற அந்த செய்தியையும் அதுல சொல்லப்படும். அதாவது விளங்கிக் கொள்ளுங்க, இந்த மார்க்கண்டேயரை விடுவித்த அந்த திருவருட்கருணை அது எனக்கு மனசுல இருக்கு. அது மாதிரி எனக்கு கருணையாக நான் நினைக்கிறேன். அது என்ற மனதுல பதிஞ்சு கொண்டிருக்கு. இருந்தாலும் அந்த நிலையில் என்ற குடலில் தோன்றிய அந்த பிணிய அதோட உருவைத்து அதனால எனக்கு பழைய அந்த நினையால ஆயிற்று என்று அது ஆயிற்று என்ற நேரம் இறையாற்றல் இன்றி இந்த பிறப்பாற்றலால தீர்க்க இயலாது, என்னுடைய பிறப்பால் இயலாது என்ற அந்த கருத்தும் அதுக்குள்ள தொக்கி நிற்கிறதாக இங்க சொல்லப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு பாடல்லையும் அந்த அதிகை கடில அப்ப கடிலை நதி, அது கடிலை நதி தான் அங்க ஓடுறது. அப்ப அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கடில வீரட்டான துறையம்மானே என்று 2வது பாடல்ல சொல்லப்படுது. 3வதுல அணிந்தீர் அடிகள் அதிகை கடில என்று, 4வதுல அன்னநடையாள் அதிகை கடில, ஆர்த்தார் புனல் ஆர் அறிவை கடில, 6வதுல அலர்ந்தேன் அடியேன் அதிகை கடில, அயர்ந்தேன், முதலாவது அலர்ந்தேன், அயர்ந்தேன் அடியேன் அதிகை கடில, அழுத்தேன் அடியேன் அதிகை கடில, அன்பே அமையும் அதிகை கடில, ஆர்த்தாய் புனல் சூழ் அறிவை கடில என்று ஒவ்வொரு 10வது பாடல்ல தான் அப்ப ராவணனின் அருள், அவனுடைய அருள் எனக்கு வந்ததால் அங்கோர் அந்த ஆணையினால ஈரிரு தோளும் அதில் ராவணனை கைலை மலையின் கீழ் நெறித்து பின்னர் அருள் செய்த அந்த பேற்றினை கருதுறாக அந்த பிணியால வாடுகின்ற என்னுடைய துன்பத்தை நீ தீர்ப்பீரோ என்று இறைவனை அந்த இசையால கேட்டு அருள் புரிந்த ராவணனை இசை கேட்டு அருள் புரிந்த அந்த பேற்றினை உணர்த்தியதுனால ஆயிற்று என்று சொன்னாரு. அப்ப திருவதிகை விரட்டானத்துலதான் அந்த அது பண்ணோட பாடப்பட்டிருக்கின்றது. அந்த பண் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இந்த பண் கொல்லி, அதுல தலமரம் சரக்கொன்றை என்று சொல்லப்படுகின்றது. அம்பிகை திரிபுர சுந்தரி,
தீர்த்தம் கடில நதி என்றதுலதான் அந்த முதலாவது பாடல். அதுல ஊர்தான் திருவதிகை வீரட்டானம் அந்த கோயிலினுடைய பெயராக சொல்லப்படுகின்றது. அதே போல அந்த மதம் கொண்ட யானையால விதிக்க செய்த போதும் சுண்ணவன் சாந்தும் சுடர்திங்கட் சூடாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரணேறும் அகலம் வளாய அரவும் திண்ணன் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. அப்ப அவர் இதுல தொண்டி நெறிகின்ற அந்த தூய நெறியாளர் அவர் தான் நாவுக்கரசர். அப்ப இது அவருக்கு 2 ஆரம், ஒன்று என்ன தேவாரம், மற்றது உளவாரம். அந்த 2 ஆரத்தாலையும் அவர் தொண்டு நெறிய செய்த அந்த தூய நெறி அவர்ற. அப்ப அவர்ற ஆரம் அணிகலன். அது அப்ப அணிகலனாக தேவாரத்தை நாவிக்கு அணிகலனாக வச்சார். அணிகலன் ஆரம் அணிகலனாக இருந்தாலும் தேவாரத்தை நாவிக்கு அணிகலனாக, உளவாரம் கைக்கு அணிகலனாக வந்தார். பக்திக்கு தேவாரமாக, தொண்டுக்கு உளவாரம், தொண்டு நெறியை உயர்த்தியதுக்கு என்று சேக்கிழார் சொல்லுகிறார். அப்ப உளவார தனிப்படையும் தாமும் ஆகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்தேத்த பரவச் செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. உலக மக்களுக்காகவே இந்த தொண்டை அவர் செய்தார். தனக்காயா இல்ல, எங்களுக்காகத்தான் அவர் செய்தாரு. அப்ப கோயில்கள் தோறும் தூய்மை செய்யும் அந்த தொண்டு அவருக்கு இன்பம். அந்த இன்பத்தை எப்படி சொல்றார்? என் கடன் பணி செய்து கிடப்பது. அவருக்கு அதுல ஆனந்தம் அடைந்தவர். அப்ப அதுலயும் அவர் ஒன்றுல சொல்றார், மெய்யாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை விக்கி பொய்மையாங் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையுமன்றே என்றும் சொல்றாரு அதுல. அப்ப அவருக்கு அந்த தொண்டு உழவு அந்த தொழிலை அந்த தொண்டாக அவர் தன் தொண்டு நிறைய செய்தவட்டு இதுல சொல்றாரு, அன்பாகிய உழவு தொழில் அன்பாக செய்து சிவநேயம் என்ற அந்த விதையை விதைத்து பொய்யாகிய களை, பொய்யத்தான் நம்ம அந்த களையை பிடுங்கிறதுக்கு பொய்யாகிய களையை பறித்து பொறையனும் நீரை பாய்ச்சி அவர் தகவுடைமை என்ற அந்த வேலி அமைத்து செம்மை நெறி நிற்பாராயில் சிவகதி வளரும் என்ற. அப்ப தொண்டின் மூலம் இறைவனை அடையலாம் என்ற அந்த மகாத்மா காந்தி அந்த வார்த்தையை அவர் சிறமேற்கொண்டுதான் நாமார்க்கும் குடியல்லோ என்ற அந்த அகிம்சைக்கு ஆயுதமாகத்தான் தொண்டாவது. தொண்டிலால் என்ன உலகுக்கு ஊதியம் இல்லை. அப்ப தொண்டே வாழ்க்கை. அப்ப தன்கடன் அவர்கடன் அடியேனையும் தாங்குதல். அப்ப அவர் ஒரு சைவ புரட்சியாளனாக இருக்கிறார். உளவாரம் உன்னதமாக ஒரு தனி மனிததாக. அப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு, ஆரங்கண்டியை ஆடையும் கந்தையே பாரம் வீசன் பணியாவது ஒன்றிலர் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளையும் தகையதோ என்ற சேக்கிழார் தொண்டின் தோய்ந்த அந்த தொண்டில் தோய்ந்த தொண்டர் என்று சொல்கிறார் வழியார். அப்ப வாக்கினால் செய்த தொண்டு பிறகு அந்த வாக்கினால் தொண்டை செய்த நாங்க தொண்டை பாக்குற நேரம் நீற்றறையில போட்டது, கல்லோட கட்டி கடல்ல போட்டது, மதையானையை அழைத்தது, மதையானையால அழைத்து துன்பங்களை செய்தது, 5 எழுத்து மந்திரத்தால இது அத்தனையையும் அவரு வென்றார். அப்ப அதுல எப்படி வென்றார்? கற்றுணை பூட்டியோல் கடலில் பாய்ச்சின் நற்றுணை ஆவது நமச்சிவாயவை. அப்ப அது வாக்கினால செய்தது. அப்ப அந்த அரவந்தீண்டியதைக்கும் ஒன்று கொலாம் அவர் என்ற பாடலை பாடுகிறார். பிறகு அதால வெல்றாரு சமயத்தொண்டு. அது அவர் செய்த 2வது சமயத்தொண்டு. உடலுக்கு நலந்தரு முறையில் உணவை பக்குவப்படுத்துவதற்கு சமையல் போல அந்த உள்ளத்தை நாங்கள் தரும் முறையால பக்குவப்படுத்துவது எங்களை சமயம்ன்றதை அவர் வடிவா எங்களுக்கு அவற்றை அறத்தால எங்களுக்கு காட்டி தந்திருக்காரு. பிறகு அந்த இத பாருங்க, அந்த அதாவது கையில காய்ச்சல் இதை விட்டு தான் நான் தொடர்ச்சியாக சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் போதாததால நான் விட்டு தான் சொல்றேன். ஏன்னு சொன்னால் அந்த முக்கியமானதுகளை மட்டும் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அந்த அவர் அந்த கைலை காட்சிய கண்டது போற இதுல பாருங்க, 30 முக்கோடி தேவர்களுக்கு நிலையாக தங்கி இருக்கின்ற இடம்தான் கைலாயம். அப்ப அது இமயமலை சாரல்ல
வடக்கு பக்கத்து சாரல்ல இந்த திபெத்தில் அமைஞ்சிருக்கிறது. அது சீனாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த சீனாக்கள் அந்த எல்லைக்குள்ள இருக்கிறது என்று நாங்க சொல்றோம். இப்ப இதுல என்ன விடயம் என்று சொன்னா, அங்க இருக்கின்ற சிவபெரும்பொருள் அப்ப இந்த அருளாளர் பெருமக்களாகிய சுந்தரமுத்தி சுவாமிகளை, அடுத்தது சேரமான் பெருமாள் நாயனார, காரைக்கால் அம்மையார கைலாயத்துக்கு அழைத்து காட்டியிருக்க. ஆனா திருநாவுக்கரசு பெருமானை மட்டும் நேரிடையாக கைலாயத்துக்கு அழைக்காது. என்ன காரணம்? அது என்னவாக இருக்கும் என்று நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்ப இந்த அந்த காலாத்தியப்பரை வழிபட்டு காசிக்கு சென்று விஸ்வநாதரை வழிபட்ட போது இதுவரை வந்த நான் ஏன் கையிலை சென்றால் என்ன? அவருக்கு அந்த கையில முதல்ல எங்க போறாரு? முன்னுக்கு போற காலாத்தியப்பரை வழிபட்டு காசிக்கு தான் போனவர். அப்ப விஸ்வநாதரை வழிபட்ட போது அப்ப இதுவரை நான் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தானே, அப்ப கையிலைக்கு சென்றால் என்ன என்று தான் நோக்கி புறப்பட்டு இரவு பகலாக நடந்ததும் அவர் நடந்து கொண்டே இருக்கணும். கையிலை காணும் காதல், அதுக்கு ஊக்கமும் அவர் ஊக்கம் வர அதோட உறுதியும் நல்லா தந்துட்டு, அப்ப இறையருளும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. அப்ப கால் தேய்ஞ்சு கை தேய்ந்து மார்பு தேய்ந்து புரண்டு சென்று நான் ஆண்டை படிப்பிச்சேன் நான். அப்ப மனித சக்தி ஓய்ந்து விட்டது அவருக்கு, மனித தேகம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரணவ தேகம் என்ன? சேரமான் பெருமாள் எப்படி போனவரு? அஞ்சலத்தை ஓதி அந்த குதிரையில அவர் போற நேரம் யானை பட்டத்து யானையால அவர் போறவர். அது அடுத்த மாதிரி காரைக்கால் அம்மையாரோ ஔவையார் போனது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் காட்டிட்டாரு பிரணவதேகத்தோட. அப்ப இவருக்கு இந்த என்ன அதாவது மனித சக்தி ஓய்ந்து விட்டது என்றதை காட்டுறதுக்கு சேக்கிழார் எப்படி சொல்றாருண்டா, மெய்ப்புறத்தில் உருப்பழிந்த பின்மெல்ல உந்து முயற்சியும் தப்புற செயலின்றி அந்நறி தங்கினார் தமிழாளியர். அப்ப அப்படி 360வது பாடல்ல சேக்கிழார் சொல்றாரு. அப்ப அவர் அல்லலுற்று இருக்கின்ற அவர் வயதோ 81. அப்ப அவரு பக்திமையால் பரமன், அவர பக்திய சிவன் அறிவான். அப்ப நினைத்திருந்தாலே அங்கேயே கையிலேயே காட்டிருக்கலாம், ஆட்கொண்டிருக்கலாம். அப்ப ஏன் அவர் ஆட்கொள்ளவில்லை? சுந்தரமுத்தி சுவாமிகள், காரைக்கால் அம்மையார் போன்றமா அவங்களுக்கு மானிட சட்டையோடு கைலை வந்ததை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானுக்கு, நாவுக்கரசருக்கு மட்டும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ என்றார். அப்ப கைலை வரை மீள்வதற்கு உமக்கு கடன் என்றாரே, ஏன் என்று பார்த்தா இந்த பாராபட்சம் நீ ஏன் செய்தாய் என்று பரம்பொருள் மீது கூட கோபம் வர வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்துல நாம் அவரை குறை கூற முடியுமா? பரம்பொருளை குறை கூற முடியாது, எல்லாம் வல்லவர் அவரு. அப்ப காரணம் இல்லாமல் பரமன் அப்படி தடுத்து நிறுத்துவாரா? அப்ப பாருங்க, சுந்தரமுத்தி நாயனாருக்கு இப்ப நீங்க குஞ்சராமா படிச்சது ஊனியில் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்ப அந்த சுந்தரர் கையிலை சென்ற அனுபவத்தை உடம்போ உயிர் இவற்றை வேறு செய்து ஆட்கொண்டான். அப்ப அவருக்கு ரெண்டை ஊனுடம்போட அது சுந்தரர் வாக்காக அவரையே பாடியிருக்காரு. காரைக்கால் அம்மையாருக்கு மாண்ட சட்டையை உதிர்த்து மும்மல மயக்கம் அதுக்கும் இல்லாம சுத்தமாயாத சரீரத்தோடு, ஏன் அவரை தேகம் ஊன் அந்த பேய் வடிவத்தை தானே கேட்டுட்டாரு. அந்த ஊன்னே உருக்குறாவன அந்த சங்கு அந்த காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலுக்கு போறாரு, கடற்கரையில சங்கு திரைக்கரங்கள் கொண்டு வந்து சங்க போடுது. அப்ப அந்த சங்கு எடுக்கிறாரு. யார் எடுக்கிறாரு? சேக்கிழார் சுவாமி எடுக்கிறாரு. எடுத்து பாக்குறாரு ஊனகன்ற சங்கு. அப்ப ஊன் இருந்திருந்தால் அது ஆழ்கடலில் எல்லாம் கிடக்கும். அப்ப ஊனகன்றபடியா பிறருக்கு பயன்படுது. ஆகவே நாங்க பிறருக்கு பயன்பட வேண்டும். அப்ப ஊன் இருந்தா நாங்கள் பயன்பட மாட்டோம். அப்பதான் அந்த ஊனை உருக்கி உறவ வேண்டும், மக்களுக்கு உதவ வேண்டும். அப்ப அவருக்கு வானமகன்ற மனம் அதெல்லாம் சொல்லப்படும். வானமகன்ற மனத்தோட பிறருக்கு உதவணும் என்றதுக்காக பேய் வடிவில பிரணவதேகத்தை மிதந்து சென்ற. அப்ப அதையும் இறைவன் ஏற்றுக்கொண்டுட்டாரு. அப்பர் சுவாமிக்கு இனி அந்த நிலை கிட்டி வரவும் மண்ணும் தீந்தமுடால் தன்னை மேலும் போற்றி செய்து வரவும் பரமன் இச்சை கொண்டான். அப்ப இவர் இன்னும் பாடி பாடி தேஞ்சி உன்னி ஒண்டுக்கும் காலு மேலா கையு மேலாவது நெஞ்சும் நோவ தொடங்க உன்னி வாரத அந்த முனிவர் உருக்கொண்டு பாடுறாரு. எப்படி என்றா, மண்ணு தீந்தமிழ் புவியினில் மேற்பின்னையும் வலுத்த நன்னெடும் புனல் தடமும் ஒன்றுடன் கொட நடந்தார். 361 சொல்றாரு அவர். அப்படி அப்ப இவர் அதுக்கு பிறகு இவருக்கு என்ன சொல்றாரு?
அந்த பிரணவதேகம் வரப்போகுது. அப்ப அவர் ஒளி உடம்பு பெறுவதற்கான தகுதி இருக்கிறதா? அப்ப அதுக்கும் ஒரு தேர்வை வைக்கிறார் சிவபெருமான். தேர்வை வைக்கிறார் எப்படி? அப்பர் அதுல வெல்கிறார் அவர். அதைத்தான் அவரு மானிடத்தியல் பின்னர் நீர் அமரரும் அதற்குரிய கையிலையை நீ காண்பது மீள்வதே கடன் என்று அவர் சொல்றார். எப்படி சொல்றாரு? ஆளின் நாயகன் கையில இருக்கை கண்டல்லாமல் மாலும் உடல் கொண்டு மீளேன் 366 சொல்றாரு. அப்ப அந்த உறுதி கொண்டு மகிழ்ந்த அந்த அவரு அதுக்கு பிறகு அந்த விண்ணில மறைஞ்ச உடனே சொல்றாரு எப்படி? ஓங்கு நாவுக்கரசனே எழுந்தீர் என்றுரைப்ப தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுந்தொளி ஒளி திகழ்வார் 367 சொல்றாரு. இப்படி அவர் இது சேக்கிலார் பாடினதா? சேக்கிலார் பாடியிருக்காரு திருப்புராணந்தான். ஆனா சேக்கிலார் வாக்கல்ல வடிவா சொல்லப்படுது. அப்ப தெய்வநாயகன் சிவபெருமான் தான் அவருக்கு உள்ளத்துக்குள்ள அமர்ந்து உரைத்த உண்மை வாக்கு. அப்ப அப்புறது தேய்ந்த கால் கை உடம்பு எல்லாம் நலமுற்று தீங்கு நீங்கிய உடம்புடன் திகழச் செய்தது. அப்ப செயலற்று கிடந்தவர் ஏலாம உண்டுக்கு மேலாம் செயலற்று கிடந்தவர். அது என்னன்னு சொல்றாரு? புலனடைக்கு கவமளக்க பலன் அழிந்து செயல் மறைந்து பயம் மிகுந்து உடல் நடுங்க நல்ல நசிந்து உயிர் மறைந்து அப்படி மறந்து போற நேரத்துல செயலற்று கிடக்கிற நேரம் அப்ப உடலை பார்க்கிறார். ஓ பெருமானே, என்னை நின் கருணை இழந்த உறுப்புகளை நான் பெற்று விட்டேன். அப்ப இப்ப எனக்கு இந்த உடம்பெல்லாம் வருது. அப்ப அந்த நேரத்துல நான் அன்றைக்கு சொன்ன ஒரு பாடல் பாடுறாரு. என்ன அதுல? அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரிவேத நாயகனே கண்ணினால் திருக்கையில இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தார் 68. அப்ப அப்படி இவர் 6ஆம் திருமுறை அதை கண்ட உடனே என்ன சொல்றாரு? 6ஆம் திருமுறையில வந்த திருத்தாண்டகத்தை பாடுறாரு. அதுதான் வேற்றாகி உண்ணாகி. அப்ப பாருங்க, அந்த பாடலை பாடி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அப்ப அதுக்கு பிறகுதான் கேட்டு மனமிறங்கி சிவபெருமான் வானொலியாக எழுந்த பெருந்திரு வாக்காலதான் இப்பொய்கையில நீ நம்மை கையிலிருந்து அம்முறையை நீ திருவையாற்றினை காணென்று பணிந்தார். அப்ப முனிவராகத்தான் கொண்டு வந்த தடம் தான் இன்றைய கைலை மால் வரைக்கு பக்கம் உள்ள அது இப்ப என்னது? முனிவர் கொண்டு வந்தது அந்த என்ன 5 தானே. அதுதான் இப்ப மானசரோவர் இப்ப வந்திருக்கிற. அப்ப அது 1300 ஆண்டுகளுக்கு முன் அப்பர் பெருமானுக்காக கொண்டு வந்த தெய்வ தடகம் பொய்கை அததான் இப்ப மானசரோவராக இருக்கிறது. அப்ப அது எல்லாராலும் நினைக்க முடியாது. சேக்கிழார் பெருமான் அதுக்கு அகச்சான்று கூட சொல்றாரு. நன்னடும் புனல் தடமும் ஒன்றுடன் கொடு நடந்தார் என்பதே என்றதுக்கு சான்று கூட சொல்லப்படுது. அப்பர் சுவாமிக்கு பிறகு பிரணவதகம் கிடைச்சிட்டு அப்ப மலபரிபாகமற்ற தெய்வ உடல் கிடைச்சிட்டு தான் சித்தாந்தமாக. அப்ப மலபரிபாகமற்ற தெய்வ உடல் வந்துட்டு அப்ப ஐயாற்று திருக்குளத்தில தோன்றி எழுந்தார். எப்படி வந்தார்? உருப்பழிவு ஏதுமென்று பாதச்சுவடு மண்ணில் பதியாமல் நடனம் மாயமாக வந்து சேர்ந்தார். அப்ப அதுக்குதான் அவர் சொல்றார், யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது என்று அப்பர் பெருமான் வாக்கால அதுக்காக சான்று அவருக்கு சொல்லப்படுது. அப்ப மின்னல் கீற்று எப்படி ஊடுருவி பாயுமோ அதுபோல இமயத்திலிருந்து ஐயாற்றிற்கு ஒரு கணப்பொழுதில் வந்து டக்கண்டு அப்படியே எழுந்தார். அவர் கணப்பதில் எழுந்தார். அப்ப அது அற்புதமாம். அப்ப திருவையாற்றில் எழுந்து நின்ற அவராலே நம்ப முடியல நாம் எப்படி வந்தோம் என்று. அந்த அவராலே நம்ப முடியாம நாம் எப்படி இவ்வளவு வந்துட்டோம். அப்ப அப்படி வியந்த வண்ணமே ஐயாறு அவற்ற கருணையை நினைந்து கண்ணீர் சொரிய அந்த வாவியில விழுந்து தொழுதார். சேவடியை பணிந்த அவர் கைலை காட்சியே அவருக்கு கிடைக்கிறது. அப்ப அதுலதான் அவர் அந்த கோலத்தை அவர் வடிவ பாடுறாரு. சிவசக்தி வடிவமாக அந்த பாடலை எங்களுக்கு பாடி காட்டுறாரு. மாதற்புரை கண்ணியானை என்ற அந்த பாடலை பாடும் பொழுது அது 4ஆம் திருமுறையில சொல்லுவது எப்படி? அந்த காட்சிய கண்களால முகந்து கொண்டதுக்கு உருகி ஆடினார் பாடினார் அழுதால் அவர் கண்ட காட்சியை உள்ளவாறு அகங்களித்து பாடினார். அது 4ஆம் திருமுறையில தான் இருக்கின்றது. கண்டறியாதன கண்டேன் பண் காந்தாரத்துல பாடப்படுகின்றது. அப்ப இது அற்புத பதிகம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த கையிலைய கண்டத்துக்கு பிறகு அதுல அவர பேருவகையால எல்லை கடந்த ஆனந்தாதீதத்தில
எல்லை கடந்த சிவானுபூதி ஆக என்ன தாம் கண்டு உணர்ந்தவற்றை தெளிவாக பாடும் கைலை பதிகம் தான் அது. அப்ப மாதொரு பாகனாக இருந்தவர் தலையில சூடி அவர் எப்படி சிவபெருமான காண்றாரு, சந்திரசேகரராக காட்சி அளிக்கிற குறிப்பைத்தான் அங்க பாடல்ல காட்டுறாரு. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி. அப்ப வளர்தலும் அதுக்கு அந்த ஒவ்வொன்றுக்குமே சொல்லப்படுது. அது என்னடா வளர்தலும் தேய்தலுமாக இருக்கின்ற 3ஆம் பிறை சந்திரன் கண்ணி. அப்ப தலைமாலையாக அணிந்தவன் என்பது அங்க பொருளாக சொல்லப்படுகின்றது. அந்த 2ஆம் பாடல்ல பாருங்க, போலங்கண்ணி எரிபுரை கண்ணி பிறை இளங்கண்ணி ஏடு மதி தன்மதி கடிமதி விரும்புமதி ஒற்பிறை திங்கள் மதி வளர்மதி என்றெல்லாம் சிறப்பித்து ஒவ்வொரு 10 பாடல்லையும் சிறப்பித்து என்னவடி அழகாக ஒவ்வொன்றிலையும் சொல்லப்படுறார். அப்ப தன்னை அடைக்கலம் அடைந்தவரை அழிவினின்றும் காப்பாற்றி அவர் நல்குவான் என்றதாலான் பிறையையும் பாம்பையும் தன் சடையில வைத்து அமைந்திருக்கின்ற அணிந்திருக்கின்ற அப்ப நீதியில் பல நல்குவான் என்ற அவன் இயல்பை சொல்றதுக்கு தான் இறைவன் ஒன்றுல சொல்லப்படுகிறது. 2ஆவதுல அவன் 50 தொழில்களில் காத்தல் தொழிலை தான் இது சுட்டி காட்டுறதாக சொல்லப்படுது. 50 தொழில்கள்ல அடுத்ததுல சொல்லப்படுது எளியோர் பெரியோரை அடைந்தால் சிறப்படைவார்கள் என்ற அந்த உண்மை அதுல சொல்லப்படுகிறது. அதுல அடுத்தது தன்னை அடைக்கலம் அடைந்தோருடைய மனக்கோணலை நீக்குவான் என்ற உயர்ந்த பொருளையும் உணர்த்துகிறது. போதோடு நீர் சுமந்தவத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்ற. அப்ப கைலாயத்துக்கு காட்சி தருகின்ற ஐயாற்று திருக்கோயிலுள் புகுந்ததை பாடும் போது முன்னே அடியார் பலரும் பூவும் நீரும் சுமந்து கொண்டு இறைவன் இறைவியை மலையான் மகளோடு இணைத்து பாடிக்கொண்டே செல்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால நானும் போகிறேன். அப்ப இறைவனை நாம் பூவும் புனலும் விட்டு தொட்டு வழிபடும் பழக்கம் அவரு சொல்லியிருக்காரு. அது வடக்கே காசியில உள்ளது போல இங்கு அவர் இன்று இந்த பாடும் பொழுது இன்னொரு பாடல்ல பாடுறாரு. திருநாம மஞ்சளுத்து செப்பாராயில் திருவண்ணர் திறமுருகால் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர்பறி உண்ணாராயில் அருநோய்கள் கடவண்ணீர் அணியாராயில் அழியற்றார் பிறந்தவாரேதோ வெண்ணில் பெருநோய்கள் மிக நெளிய பெயர்த்தெஞ்செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்ப எல்லாம் நாங்கள் இறைவனுக்கு திருநாம அஞ்செழுத்து பேச வேண்டும். அப்படி உண்ணும் போது நாம் இறைவனை நோக்க வேண்டும், திருநீர் அணிய வேண்டும், நோய் வாழ்கிற நேரம் திருநீர் அணிய வேண்டும். அப்ப எல்லாமே அவனுக்கு நாங்க அவர் அந்த பூவும் புனலும் விட்டு தொட்டு வழிபடுற அந்த பழக்கத்தை அவர் ஒவ்வொன்றிலையும் காட்டுறாரு. அப்ப இதைத்தான் நம்மட சைவ சித்தாந்தத்துல சொல்லு மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத்தொழுமே சிவஞான போதம் 12ஆம் சூத்திரம் கூட சொல்லுகிறது. அப்பேன் நாம் எப்படித்தான் அந்த முழு முத்தி நிலையில வந்து இறைவனை இருந்தாலும் ஓரா நிலைக்கு தள்ளுப்பட்டு நாங்கள் அந்த இறை இன்பத்திலிருந்து விலகி வாசனாமலத்தினாலே ஓரா வழியில் சென்று விடுவோம் என்பதற்காக மாலர் நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத்தொழுமே. அப்ப ஆமா ஆலயத்தை தொழுது கொண்டே இருந்தாத்தான் நாங்க அவன் சிந்தையிலிருந்து விலகாம மாறாம இருப்போம். ஏன் உலகில் இருக்கவே நாங்க தேகத்தோட அதுக்காக. அப்ப யாதஞ்சு வடுபாடுமானால் ஐயார் அடைகின்ற போதுண்டா இமயமலையில் இருந்த யான் திடீரென்று ஐயாற்றை எப்படி வந்தேன். அப்ப கால் தேய்வு போன்ற உறுப்பு சுவடுகள் எதுவுமின்றி எவ்வாறு வந்தேன். அப்ப தீங்கு நீங்கிய யாக்கையுடன் பாதச்சுவடு கூட மண்ணில் எங்கும் ஒரு இடத்திலையும் பதியாம உடல் நலிவு எதுவுமே என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒளியுடன் கொண்டு பிரணவதேகத்துடன் திருவர் துணையோடு ஐயாற்றை அடைந்தேன். அப்ப அதற்கு ஏற்பட்ட அதுவும் அவருக்கு என்ன அற்புதம் ஆச்சரிய உணர்வை வருக. அதுவும் எப்படி யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைந்தேன். அப்ப அனுபூதி நிலையில் தான் அவர் அதை பாடுறாரு. அதுவும் ஒரு அற்புதமாக இது சைவ சித்தாந்த இதோட விளங்கப்படுத்தப்படுகிறது. அடுத்து சொல்றாரு காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். அப்ப அங்க ஐயாற்றை அடைந்த சமயம் கண்களில் கண்ட காட்சிகளை களிறு தன் பொன் யானையுடன் வருவதை அப்ப அதை எப்படி பாக்குறாரு. அது
அப்ப பார்த்தேன் அந்த இதை போல ஒவ்வொரு பாடல் தோறும் குயில், கோழி, மயில், அன்றில், பன்றி, குரங்கு, நாரை, கிளி, பசு போன்ற உயிரினங்கள் எல்லாமே ஆணும் பெண்ணும் கூடி மகிழ்ந்து வருவதை போல கண்டாராம். அப்ப எப்படி அவர் நோக்குறார் என்றால் எல்லாத்தையுமே சிவசக்தி வடிவாக கண்டாராம். அப்ப சிவசக்தி சதசக்திக்கு காட்சி தருகிறது. சிவசக்தியாக இருக்கின்றது, இவர் சதசத்துக்கு காட்சி தருகிறார். எனவே அனுபூதி, அது அனுபூதி அடைந்த நிலையில சிவசக்தியாக அது என்ன சித்தி ஆயிட்டு அவருக்கு. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, கண்டேன் அவர் பாதம் அது கண்டறியாதன கண்டேன். அப்ப உயிர்களுக்குள்ள ஆணும் பெண்ணுமாய் அன்புடன் இன்பமும் இன்பமுற்று கூடி குலாவே தோன்றிய காட்சி சிவமும் சக்தியும் கலந்த சிவ யோக காட்சியாக, சிவானந்த காட்சியாக அவருக்கு புலப்படவ அது கண்டறியாதன கண்டேன். அப்ப எழுந்து அதையும் அவர் உரைக்கக்குள்ள கனிந்துதான் உரைக்காராம். அப்ப மாலையனும் காணுவதற்கு அரிய திருவடி காட்சியை பிறைக்கண்ணியுடன் உடைய திருமுடி காட்சியையும் அம்மையப்பராய் இணைந்து வந்த அந்த காட்சியையும் வாழ்வில் யாரும் கண்டறியாதன வாய் தமக்கு கிடைத்த இன்ப அனுபவத்தை அதுல மூழ்கி நான் அதை கண்டேன். அப்ப அவர் பாதம் திருப்பாதம் அது கண்டறியாதனதான் நான் கண்டேன் என அவர் களிப்போடு பாடுகிறார். அப்ப காணாதத காட்டலும் கேளாதத கேட்பித்தலும் திருவடி காட்சியினுடைய விளைவு என்று சொல்லுகிறது. அப்ப தான் காணும் பொருள்களிடத்தெல்லாம் யாரை காண்றார்? இறைவனை காண்பதென்பது எல்லாருக்கும் எளிதில் ஏற்படும் நிலை அல்ல. ஆருக்கு வரும்? பரிபக்கம் உள்ள ஆன்மாக்களுக்கு மட்டும் வார நிலையாகும். இதைத்தான் சிவஞான போதமும் சொல்லுது. எப்படி என்றால் சித்தாந்த நோக்கில ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே என்ற அந்த 8ஆம் சூத்திரத்துல சிவன் குருவடிவில் எழுந்தருளி உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப அறிவிக்க உயிர் முதல்வனும் தானும் பிரிப்பின்றி இருப்பதை தெளிந்து அவன் திருவடியை அடையும் என்று கூறப்படுகிறது. அந்த நிலையில திருநாவுக்கரசர் இறைவன் திருவடியை கண்டு அதன் சிறப்பியல்களை அனுபவபூர்வமாய் இவர் போற்றப்பட்டிருக்கிறது போல வேறு எவருக்கும் போற்ற கண்டிரார்கள். அப்ப அடுத்த பதிகத்திலேயும் கூட இப்படித்தான் அவரு சொல்றாரு. அதாவது தொடர்கின்றேன் என்னுடைய தூமலர் சேவடி காண்பான் அடைகின்றேன் ஐயாற்றுக்களாய் நான் உயிர்ந்தேன் என்று சொல்றார். அதுவும் அற்புதமாகத்தான் அவர் பாடுகிறார். இவ்வாறு அவரு எல்லா இடத்திலையும் தன்னுடைய அதாவது தன்னுடைய நிலையில தான் முத்தி பெற்ற முத்தி நிலை அடுக்கின்ற அனுபவ நிலை, அந்த அனுபவ முத்தி நிலையத்தான் சொல்றாரு. அப்ப சைவ சமயத்துல இந்த நாங்க மேலோட்டமா பாக்குற நேரம் இந்த திருத்தாண்டக பாடல் ஒன்று, அதுல அவருக்கு திருத்தாண்டகத்தை பாடினபடியாதான் தாண்டக வேந்தன் என்று சொல்லப்பட்டது. பாருங்க, அந்த உலகப் பொருட்களை நீர், நிலம், காற்று, ஆகாயம், ஞாயிறு, திங்கள், இயமனானவன், குற்றம், குணம், பெண், ஆண், நேற்று, இன்று, நாளை என்ற அந்த முக்காலங்களையும் அனைத்து பொருள்களாகவும் இறைவன் உள்ளான். அவன் இறைத்தன்மை கலந்து நிற்கின்ற வியாபகத்தன்மை, அப்ப உண்மைத்தன்மையை உணர்த்தும் பாடலாக அவர் காட்டுறாரு. அப்ப விஞ்ஞானம் உலகின் பொருட்களின் உண்மையை உணர்த்துவது போல விஞ்ஞானம் அதற்கும் மேலான நுண்பொருள்களின் உண்மையை வரையறுத்து கூறுகின்றது என்பதற்கு ஒரு பாடலை சொல்றார். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநிலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமையாகி நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே என்று அவர் அந்த பதியினுடைய பொது இயல்பு உயிர்கள் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சிறப்பு செய்த அந்த சச்சிதானந்த சொருவமாய் நின்ற பசுக்களினுடைய பொது இயல்பு கருவிகரணங்கள் கலந்து நிற்றலையும் சிறப்பியல்பு கருவிகரங்கள் நீங்கி உடனாய் நிற்கும் சிவமாய் நிற்கின்ற அந்த நிலையையும் பாசங்களின் போதோ இயல்பு காரண ரூபனாய் தன் இயல்பாய் நிற்றலை சிறப்பு இயல்பு தன் இயல்பால் மட்டுமல்லாமல் பிற பொருள்களுடனும் தொடர்பு கொண்டு நிற்கின்ற காரிய ரூபமாய் நிற்கிறதையும் அவர் காட்டுகின்றார். அப்ப இது போல பல பாடல்கள்ல திருநாவுக்கரசர் தன்னுடைய அதே போல பாருங்க, ஒரு பாடல்ல சொல்றாரு, உடம்பென்ற வீட்டில உள்ளமாகிய
உள்ளமாகிய அகல் விளக்கு உணர்வென்னும் நெய்யூற்றி அதில் உயிர் என்கின்ற திரியேற்றி உடம்பினுள்ளே கலந்திருக்கும் இறைவனது வியாபகம். எவ்வளவு அழகாக அப்ப உயிருக்கு புலப்படுறது நாவுக்கரசர் கூறக்குள்ள உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகலியாக மடம்பனும் உணர் நெய் அட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தீயால் எரிகொள இருந்து நோக்கில் கடம்பு அமர் காடை தாதை கடல் அடி காணலாமே. அவரு 4ஆம் திருமுறையில 75வது பாடல்ல சொல்றாரு. அப்படி இன்னொன்றுல சொல்றாரு, ஐம்பொறிகளையும் பிறகு ஐம்புலன்களையும் உயிரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து அவற்றை வெல்லுற முறையையும் வடிவாக சொல்றாரு. எப்படி புல்லுவர் ஐவர் கள்வர் புனைத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூணறி விளைய ஓட்டார் முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணான் பாத நிழல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே. அதுக்கும் 4ஆம் திருமுறையில அவர் சொல்லப்படுகிறது. அதே போல வைத்த பொருள் நமக்கு ஆகும் என்று சொல்லி மனத்து அடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நமகென்று இருக்கின் அல்லால் மொய்த்த கதிர்மதி போல் வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமே அறிவிலா பேதை நெஞ்சே என்ற அந்த நெஞ்சுக்கும் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதே போல எல்லா நாயன்மார்களும் சொன்னாலும் எல்லா நாயன்மார்களும் அந்த பதிவ சுபாச கொள்கைய எங்களுக்கு எல்லா இடத்துலயும் சொல்றாரு. ஆனா இவர்தானே நாம பார்க்க வேண்டும். அடுத்ததாக அந்த ஒவ்வொரு பாடல்களையும் சொன்னதற்கு பிறகு நாவுக்கரசர் இந்த பக்தர்களை வசப்படுத்துவதற்கு ஒரு பாடல சொல்றாரு. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பவர் அமை நாணியே. அப்ப அந்த எப்பொழுதுமே பூவும் தண்ணியும் புண்ணியம் செய்வார்கள் என்று திருமூலர் கூட சொல்றாரு. அப்ப நாங்கள் இறைவனை வழிபடும் பொழுதோ பூவன் அந்த சரியை வழிபாட்டால தாச மார்க்கத்தால வந்தவர் தானே. அவர் என்ன முத்தி அடைஞ்சவர்? லோக அந்த சாலோக முத்தி அடைஞ்சவர். அப்ப அவர் சரியை தொண்டை காட்டுறதுக்கு நிலைபெறுமான் என்னுதிய நெஞ்சே நீவா நித்தலுமுன் புரானுடைய கோயில் புக்கு என்று அதை பாடுறாரு. அந்த பாடல புலர்வதன் நலகிட்டு மெழுக்கு மிட்டி பூமாரி புலந்தேர்த்தி புகழ்ந்து பாடி தலையாரி கும்பிட்டு குத்துமாடி சங்கராசய போற்றி என்றும் அலர்புணர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரான் ஆரூரி அம்மானுக்காள் அம்மானுக்காளே. அதே போல இங்கேயும் பாடுறாரு. என்னன்னு சொன்னா இந்த உறவு என்ற அந்த கோலை நட்டு பக்தி உணர்வோட என்ற அந்த கயிற்றினால அவனை நாம் முழுதும் உணர முற்படும் பொழுதோ பாலில் மறைந்துள்ள அந்த வெண்ணெய் போலும் விறகில் மறைந்துள்ள தீய போலவும் எளிதில் அவன் வெளிப்படுவான் என்று உணர்த்துறதற்கு விறகி தீயினன் பாலில் படினை போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவுக்கோல் இட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்ற அந்த மனவளத்தை மாற்றி அமைச்சத அந்த நிலைய அவர் எங்களுக்கு சொல்றாரு. இதே போல ஒவ்வொரு பாடல்கள்லையும் அவர் ஒன்றாக சொல்லப்படுகிறார். அதே போல நமச்சிவாய பதிகத்திலையும் என்ன கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கின்ற அதையும் சொல்றாரு. இவ்வாறாக சைவ சித்தாந்த கருவூலத்திலே அவர் இந்த எல்லா முழுதையும் நாங்கள் நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய நேரம் போயிடும் நினைக்கிறேன். அதோட இந்த நாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி அப்ப கேள்வி பதிலாக ஒரு கொஞ்சம் கேள்வி எடுத்து வச்சுக்கேன் மிஸ்டர்னா கேள்வி பதிலாகவும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப இவர் அந்த கேள்வி பதில ஒரு கொஞ்சத்தை நாம பார்க்கலாம். நேரம் வந்துட்டு இல்ல நேரம் கொஞ்சம் கிடக்குது பார்ப்போம். அப்ப இவர் இந்த குறுக்கையர் குடியில பிறந்தவர். அந்த குடிய சில நேரம் வரலாம். அப்ப சூளை நோய் தீர்க்க அவரு அந்த பாடனத்தோட அதை மட்டும் இல்ல நினைக்க வைத்த அவர் அந்த சிவனை நினைக்க வைக்கிறதுக்கு தான் அந்த சூளை நோய் எனக்கு வரப்பிரசாதம். எனக்கு அந்த நோய் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் உண்டாரு. இது ஒரு நுண்ணிய கருத்து எங்களுக்கு என்ன. அப்ப இன்னொன்று சொல்றாரு, உலகேளிலும் நிலை பெற்ற பெயர் உலக ஏழுக்கும் நிலை பெற்ற பெயர் சிவன் வழங்கிய அழிவில்லா பெயர் எது? அதுதான் திருநாவுக்கரசு. அதொன்று. அடுத்தது ராமனுக்கு இந்த ராவணனுக்கு வாழ்நாடும் வாட்படையும் கொடுத்தது இவர் மூலம்தான். அடுத்தது சொல்றாரு, சமணர்கள் உரைத்ததை கேட்டு தர்மசேனர் பிடித்து வர சொல்லி கட்டளை இட்டதும் அவர் என்ன பாடினாரு? நாமார்க்கும் குடியல்லோம்
அது தாண்டகத்துல முதலாவது தாண்டகம்ன்றதை நீங்க அத மனதுல வச்சுக்கொள்ளணும். அப்ப இறைவன் அருளால் ஆகுவன ஆகுக என்று திரும்ப போறாரு. அப்ப அது என்ன சொல்றாரு? ஈசன் அடியாருக்கு இண்டு வரும் துயர் உளவோ, அவருக்கு ஈசன் அடியார்களுக்கு என்ன வார துயர் உளவோ என்று சொல்லுவார் போற. அடுத்தது நீட்டறைக்குள்ள 7 நாள் அவர் இருந்த அதுல பாடினது என்ன? தனி குறுந்தொகை மாசில் வினையும், அது தனி குறுந்தொகையாக பாடல். அடுத்தது நஞ்சு கலந்த உணவாக உண்ணும் பொழுது நஞ்சுண்ட பரமனது நாதனடியாருக்கு நஞ்சும் அமுதாம் என்றத. அடுத்தது இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் அவர் செய்த இந்த அற்புதங்கள்ல தான் சொல்லப்படுகிறது. மதம் கொண்ட பட்டத்து யானையை ஏவினதும் சுண்ணவன் சந்தனச்சாத்து இறுதியில் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று அதை பாடினார். அடுத்த நமச்சிவாய பதிகமாக கல்லோடு கட்டி போற நேரம் அது என்னத்தை சொன்னாரு? திருவைந்தெழுத்த ஓதி சொற்றுணை வேதியன் என்று காந்தார பஞ்சமத்துல பாடினாரு. திருப்பாதிரியூர்ல பாதிரி புலியூர்ல அடைஞ்சது அங்க கோயில் உள்ள அங்க இறைவனை பாடுறாரு. என்ன, நீ 3 நிலையிலையும் என்னோட இருக்காதான். ஏன் இந்த இதுல வந்துட்டாரு. என்னது? அந்த கல்லோட கட்டி கடல்ல போடக்குள்ள அவ கற்றுணை பூட்டியோல் கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது எனக்கு நல்ல துணை நீதான் என்று அவ எப்படி துணையாக இருக்கிறாரு? இன்றாலும் மாயனை என்ற அந்த பாடலை பாடி நீ என்னோட தோன்றா துணையாக இருக்கிறாய், எனக்கு துணையாக இருக்கிறாய், எப்படி தோன்றா துணையாக. அப்ப திருவதிகை வீதியுட புகுந்து நின்ற கோலத்தை அது எப்படி பாடுறார்? தூய வண்ணீரும் துதைந்த பொன்மொயினியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்புமே செவ்வாய் உடையனர் புகுதனர் வீதியுள்ளே. இதெல்லாம் புராணம் தான், நீங்க பாடலாம். அடுத்தது சமண சமயத்தை சார்ந்த போது சிவனை போற்றாத தனது அறியாமையை நினைத்து வெறிவிரவு, அதுக்கு ஒரு தாண்டகம் பாடுறாரு. அடுத்தது பல்லவரசன் சமணர்களின் சூழ்ச்சி அறிந்து பாடலிபுரத்தில் உள்ள பள்ளிகளை எல்லாம் அந்த பாலிகளாக இருக்கின்ற அதெல்லாம் இடித்து கட்டின கோயில்ற பேர் குணரத வீச்சரம். அடுத்தது நாயனார் திருப்பண்ணாகடத்தில பூங்கானை மாடத்தில தான் பொன்னார் திருவடிக்கொன்று விண்ணப்பம், அது திருவிருத்தப்பா. அது அத பாடுறாரு. அது சூலக்குறியும் இடபக்குறியும் பொறிக்கப்பட்டது. அப்ப சிவபூதம் ஒன்றுதான் தோண்டி எங்க அவருக்கு குறி அந்த பொறிச்சது உய்ந்தேன் என மொழிந்தார நாவுக்கரசர் தோல்ல. சிவபூதம் ஒன்று அவர் தோல்ல தானாம் அந்த இடபசூல குறி அந்த செய்தது. அது உய்ந்தேன் என்று இவர் கூறியிருக்கார். அது இன்னைக்குத்தான் நான் உயிர்ந்துட்டேன், இதுதான் வாழலாம்ன்ற மாதிரி. அடுத்தது கனக சபையில கண்ணுக்கு இந்த கனக சபையை பார்த்து மன்றுளாடுகின்ற அந்த நிலையை நினைத்து கையின் தலைமிசை புனையஞ்செலியன கண்ணும் பொலிமலை ஒளியாதே பெய்யும் தகையென கரணங்களுமுடன் உருகும் பரிவின் பேரைதும் மெய்யும் தரமிசை விழுமுன் பொழுதரு மிந்தாள் சடையொடு நின்றாடும் மையந்திரு நடனம் எதிர்கொம்புடு மலர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றாள். அதுவும் திருவிருத்தப்பா. அடுத்தது சிவனின் அருள் நோக்கில் வென்று வந்தாய் என்று அங்க தில்லைக்க குதன் கேட்காரு. அப்ப மன்றாடி பலமுறை தொழுது இருந்தாலும் வென்று வந்தாய் என்றவர் கேட்கிற இவருக்கு ஒன்னும் செய்யலா. திருநேரிசை என்ன பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி என்கின்ற அதை பாடுறாரு. அடுத்தது திருக்களிப்பாலை என்ற மணவாள நம்பியாகிய இறைவனை வணங்கி வளபவன வாய் திறந்து என அந்த பதியத்தை பாடினார். அந்த பனக்கை என்றால் திருக்குறுந்தொகையாக அது பாடப்பட்டது. அப்ப பிறகு தில்லையை அடைந்துதான் சிவபெருமான் நேத்து அரியானை அந்தனதன் சிந்தையானை அருமறையின் அகத்த அது என்ன பெரிய தாண்டவம். அதை பாடிட்டு பெரிய தாண்டவத்தை பாடிட்டு என்ன சொல்றாரு? போற்றாத அற்ற நாள் போக்கினேனே, பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே. அப்ப நான் உன்னை நினையாம அவர் இறந்த அந்த நேரம் எல்லாம் நான் பிறக்காத ஒரு நாள் தான் என்று அதை நொந்து சொல்றாரு. அடுத்தது உளவாரத்தொண்டு செய்யும் பொழுது செஞ்சடை கற்றை என்ற அது திருநேரிசையாக அதை பாடினவர். அடுத்தது திருச்சந்தி முற்றத்தை அடைந்து கொடுவாய் முடுகி என்ற அந்த பாடல கூற்றுவனை என்னுயிரை பிரித்து வகுத்து வைத்ததற்கு முன் திருவடிகளை தலைமைச்சூட்டவும் என்ற அந்த கொடுவாய் முடிய அதை படிச்சுட்டு கூற்றுவன் என் உயிரை பிரித்து வகுத்து வைத்ததற்கு முன் திருவடிகளை
தலைமேட் எனக்கு சூட்டு என்று வேண்டு செய்ததான் அந்த பாடல். அப்ப இதுல கூற்றுவன் என்ற என்ன? உடலை உயிர் வேறு உடல் வேறு கூறு செய்பவன் தான் கூற்றன். அப்ப அதுக்கு பிறகு சிவபெருமான் திருநல்லூருக்கு வா, நீ அங்க வந்து உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தான் சென்னிமிசை வாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்ற அந்த பாடலை பாடினதும் பிறகு அந்த பெருங்கருணையை வியந்து அவர் அது சிவபெருமான் தலையில திருவடியை சூடினது பிறகு அந்த கருணையை வியந்து பாடினதுதான் நினைந்துருகும் அடியார் இணைய வைத்தார், நில்லாமை தீவினைகள் நீங்க வைத்தார், சிறந்துரு களிற்றுருவை போர்வ வைத்தார், செழுமதியின் தளி வைத்தார், சிறந்துவானோர் இனந்துருவி மணிமகிடதேறத்துற்ற இனமலர்கள் போதவழ்ந்து மது வாய்ப்பில்கி நனைந்து அணைய திருவடி எந்தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே. அப்ப திருநல்லூர்ல திருவடி எந்தலை மேல் வைத்தார் என்று அதை நினைந்து அவர பெருங்கருணையை நினைஞ்சு பாடுறாரு. அடுத்த சிங்களூர்ல அப்பூதி அடிகள் அவர தான தர்மங்களை செய்யறதுக்கு அங்கு அமுது உண்ண உடன்பட்டு வாழலை வெட்ட போற நேரம் பாம்பு தீண்டிய அவருக்கு பாடி இந்தளம் அதுல பாடினது ஒன்றுகொலாம் என்றது பாடினவர். பிறகு அப்பூதி அடிகள் திருவமுது உண்டு திருப்பழன பெருமானை வணங்கி அப்பூதி அடிகளை சிறப்பித்து சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீர் என அவருக்கு ஒரு சிறப்பித்து ஒரு பாட்டல பாடுறாரு. திரும்ப புற்றிடங்கொண்ட பெருமானது தொண்டராகும் பெரும் புண்ணியம் எனக்கு. அப்ப குலம்பல பரவ என்று பாடி அவர் என்ன அதை பாடி அவர் என்ன திருவாரூர் வீதியில செல்லும் பொழுது இதை பாடுறாரு. என்ன பாடுறாரு? குலம் பலம் பரவ என்று பாடுறாரு. அத பிறகு திருவாரூரில் தாண்டகத்தை பாடி தேவாசிரிய மண்டபத்துக்குள்ள போறாரு. அங்கு அடைந்ததும் தற்செயலாக தான் தன்னுடைய செயல் அற்ற நிலையில நினைந்து ஏன் நான் எனக்கு இந்த செயலற்ற நிலை, ஏன் எனக்கு இந்த உடம்புக்கு, எனக்கு என்ற சித்தத்துக்கு, என்ற சிந்தைக்கு, புத்திக்கு இப்படி வருகுது, அப்ப ஏன் அதை வருகிறான்னு பாக்குறேன். அதுக்கு ஒரு பழமொழி திருப்பதிகம் ஒன்று பாடுறாரு. மெய்யலாம் வெண்ணீறு சன்னித்த மேனியான் தாழ்தொழாதே என்று பாடுறாரு. அதுல பாடக்குள்ள குயில் கூவ மயிலாடும் ஆறு ஊரானே கையிலால் தொழதொழிந்து தொழாத ஒளிந்தேன் கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனானேன். அப்ப அதை என்ன சொல்ற? பழமொழி திருப்பதிகம். அப்ப அதுக்கு பிறகு திருவாரூர் வீதி விடங்க பெருமானினுடைய பங்குனி உத்திர பெருவிழாவை நடத்துறதுக்கு என்ன நமினந்தி அடிகள் போன அந்த இடத்துல தொண்டராணி பெயர் என்று சொல்லி அங்க பாடுறாரு. பிறகு திருவாரூர் பெருமானின் பெருமையினை விரிந்துரைக்கும்படி சம்பந்தர் வேண்டுறாரு. வேண்டினுடனே அதுக்குதான் முத்து விதானம் என்ற அந்த பாடலை பாடுறாரு. பிறகு விண்ணளி விமான மேற்கு கிழக்கு பீடங்களில் இருவரும் படிக்காசு பெற்றது நாவுக்கரசர் ஒன்று செய்த பேற்றினால வாசு இல்லை, சம்பந்த பிள்ளைக்கு வாசு, அவர காசுக்கு வாசுனால அவர் வாசி தீரவே காசு நிலவிரண்டு அவர் பாடினது. பிறகு வேதங்களால அடைக்கப்பட்ட அந்த திருமறை காட்டில் உள்ள அப்பர் பன்னிநேர்மொழி ஆளுமை பங்கர் ஒன்று 11வது பாடல்ல தான் அது அந்த திறந்தது. அரக்கனை விரலால் அடத்திட்டிய நீர் ஒரு ஹோமத்துட்டு 11 பாடலை 10ஐயும் படிச்சு 11வது பாடல அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீரோ என்று சொல்லி வாய் எடுத்ததுங்க அதை திறந்துதான். அப்ப சம்பந்தரோ சதுரம் முறைதான் துதிசை வணங்கும் என்று ஒரு பாடலோடு அடைப்பித்தார். அப்ப சம்பந்தரும் நாவுக்கரசர் இருவரும் திருவாமூரில திறக்க பாடினது என்றாலும் செந்தமிழ் உரைக்க பாடி அடைப்பித்ததையும் அவர் அந்த பாடலாலையும் பாடினார் போற்றியதும். பிறகு உமையொரு பாகன் தனது ஆடல் காட்சியை இருவருக்கும் காட்டுற நேரம் சம்பந்தர் தளரிள வளரெனவும் நாவுக்கரசர் பாட அடியார் பரவ கண்டேன் என்று 2 பேரும் செய்த அற்புதமாக கைலை காட்சியை கண்டு 2 பேரும் மனமுருகி பாடுற நிலப்பாடு அது. அப்புறம் மங்கேக்கரசாரியாரும் குலச்சிறையாரும் மதுரைக்கு சம்பந்தர இளந்தரலை செய்து போற நேரத்துல நாவுக்கரசர் பிள்ளாய் சமணர் புழுக்கள் செய்கின்ற வஞ்சனைக்கு அளவில்லை என்று தடுக்கிற நேரம் சம்பந்தர் கோளறுபதிகம் அவர் பாடின சம்பந்தர் இவர் வேயிறு தோழி பங்கன் பாடின. அவ இருவரும் சேர்ந்து அதுல பாடப்பட்ட கவனமா கவனிச்சு கொள்ளுங்க. அது போல கையில இந்த திருக்கோலத்தை காட்டின போல 2 பேரும் அந்த பாடுறாங்க. இவர் கோளறுபதிகமும் அவரு அந்த
கோளறுபதிகம் சம்பந்தர் பாடுறார், இவர் வேயிறு தோழிபங்கன் பாடுறார். அடுத்தது நாவுக்கரசர் பழையாறு என்னும் தலத்தில சமணர்கள் மறைக்கப்பட்ட வடதளி என்ற கோயிலை அடைஞ்சு அங்க மறைந்த விமானத்தை காணாது போக, அப்ப அந்த அந்த உண்ணா நோன்பு போன்று இருந்திருக்காரு. அங்க உண்மையான உண்ணா நோன்பு இருந்ததால் இறைவன் மன்னர்களுடைய பல்லவ மன்னனுடைய கனவில தோன்றி முறையற்ற சமணர்களை அழித்து புதிய விமானம் அமைத்து வாகீசரை காட்டும் அது தலையெல்லாம் பறிக்கும் சமன் என்ற அந்த பாடலை படித்து சில நாட்கள் அங்க தங்கி வாழ்ந்தாரு. திருப்பைஞ்சலியை வழிபட சென்று பதிகம் பாடி களைப்பிட்ட நிலையில சிவபெருமான் சோலையும் ஒரு குளத்தையும் உண்டாக்கி அந்தணராக வந்து பொதிச்சோறு கொடுத்தார். அந்தணரும் வாகீசருடன் சென்று கோயிலை அடைந்தது மறைந்தார். அது கண்ட நாவுக்கரசர் ஒரு பொருட்டாக நினைத்து உதவிய அந்த ஈசனை நினைத்து பங்கையும் பதிகம் பாடினார். காஞ்சி மாநகரை அடைந்து கச்சியேகம்பனை நினைத்து கரவாடும் வஞ்சற்கரியானை என பாடி பணிந்தார் காஞ்சியில. காளாத்தி மலையில அடைந்து மனத்தகத்தான் தலைமேலான் என்று குடும்பித்தேவரை வணங்கி அங்கேயும் ஒரு திருத்தாண்டவம் கண்ணப்பருடைய திருவடிகளை வணங்கி காளாத்தியானேன் கண்ணுளானே என்று கண்ணுக்குள்ள அவர் வச்சு படிக்காரு. கைலாயங்கான் விருப்பிட்டு அது உங்களுக்கு 2-3 தரம் சொல்லிட்டேன். அந்த கைலாயத்துல அவர் பாடினது ஆளு நாயகன் கையில இருக்கிய கண்டு அதெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு மாதர்பிறை கண்ணியானையும் அதுவும் சொல்லிட்டேன். அது அப்படியே ஒவ்வொன்று நிலையிலையும் சிவசக்தியாக பாவித்து ஒவ்வொன்றையும் மாதர்பிறை கண்ணியானை பாடியது. அது பிறகு திருப்பூந்துருத்தி அடைந்து பொய்யிலி பெருமானை தாண்டகம் திருவிருத்தப்பா திருக்குறுங்கை தொகை அது திருவங்கமாலை அங்க பாடுறாரு. எங்க பூந்துருத்தியில திருப்பூந்துருத்தியில திருவங்கமாலை அந்த ஒவ்வொரு அங்கங்களும் சிவனுக்காகத்தான் எனக்கு படைக்கப்பட்டது. சிவன் தந்த அங்கம் தானே பிறகு கண்டு அங்க அவனுக்காகவே படைப்பம் என்று தாண்டகத்தை பாடுறாரு. அது தலையை நீ வணங்காய் என்றால் சாதாரி இல்ல சாதாரி பண்ணுல பாடுறது. திருப்பூந்துருத்தியில சம்பந்தர் அப்பரை காண வந்ததால சிவிகை தாங்கினது அப்பரெங்குற்றீர் என்றதும் உன் சிவிகை தாங்கும் வேறுடையேன் இங்குற்றேன் என்று சொல்றாரு. அதுவும் 2 பேரும் சேர்ந்த ஒரு திருக்காட்சி. அதுக்கு பிறகு பாண்டி நாட்டு மதுரை அடைந்த திருவாலவாய் கோயிலை அடைந்து சொக்கலிங்க பெருமானை வழிபட்டு முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே என்று பாடுறாரு. மங்கையர்க்கரசியாரும் நின்றல் சீர் நெடுமாறனும் அதுக்கு பிறகு வழிபட்டவங்க. பின் திருப்பூவனத்தை அடைந்து இறைவனின் திருக்காட்சியை கண்டு வடியேறு திரிசூலம் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியன் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் என்று அங்க அவர் இறைவன் திருப்பூவனத்து இறைவனை பாடி மகிழ்றாரு. ராமேஸ்வரத்துல 2 பேர் அங்கே போய் இறைவனை பாடி மகிழ்ந்தாரு. அங்க சோழ நாட்டில் இருக்கின்ற புகலூர் சென்று உளவார தொண்டு செய்து உள்ளத்து உறுதியை உலகிற்கு காட்ட அந்த உளவார தொண்டுல என்ன பொன்னும் மணியும் தோன்றினதும் அது ஓடுஞ்சம்பனும் ஒக்கவை நோக்கினாரு. பிறகு என்ன செய்தாரு, தேவ மாதரசிகள் அறம்பேர்களாக அவங்க மயக்க முயன்ற நேரம் அவங்களை பார்த்து என்ன செய்தார், ஒருமை நிலையில் மாறாது தொண்டால் சிறந்ததால பொய்மாய பெருங்கடலில் ஏன்னா அதுக்கும் ஒரு தாண்டகம் தான் பாடினார். அப்பர் அந்த கரணங்களை எல்லாம் புறத்தே செல்லாது அகத்தே ஒடுங்க பெற்று தன்னுடைய திருவடியின் கீழ் இருத்தியதால தன்னை சரணென்று தாளடைந்தேன் கடைசியா ஏல அவரால தன்னை சரணென்று தாளடைந்தேன் என்ற பாடி இறைவன் என்னை சேர்த்து கொள்ளு என்று முன் உணர்வினால உரைக்க எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்று புகலூர் பெருமானை வேண்டி நினைத்து அந்த சித்தத்தை எல்லாம் சேவடிக்குள் எய்தி முத்தி அடைந்தார் திருநாவுக்கரசர். அவரு அப்பூதி அடிகளோட செய்ததுகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. எனவே அவர் சித்திரை சதயம் என்ற அந்த இதில் முத்தி அடைந்தார் என்று கூறி இவ்வளவு நேரமும் பொறுமையாக எனது இந்த உரையை கேட்டதற்கு நன்றி பாராட்டி இத்துடன் திருநாவுக்கரசர் புராணத்தை நிறைவு செய்கின்றேன். அடுத்ததாக உண்மை நெறி விளக்கத்தை பிறகு மிஸ் போடுற அந்த நேரத்துல நான் சொல்றேன். என்ன ஏதாவது கேள்விகள் என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இப்ப இல்லாட்டியும் எனக்கு எழுதி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டீங்கன்னா அதுக்குரிய பதிலை நான் போடுவதற்கு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நல்ல அழகாக நல்ல சிறப்பாக இருந்தது. இந்த விரிவுரையை வழங்கிய உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயனாளிகள் சார்பிலும் நன்றிகள்.